வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாதர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குனராக இந்த தமிழ்நாடு உயர் பயிற்சியகத்தினுடைய இயக்குனராக நான் இங்கே உரையாற்றுவதற்கு காரணமாக இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கட்டணைத்தூரும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து காவல்துறையினுடைய தலைவராக இந்த பயிற்சியகத்தினுடைய இணை இயக்குனராக இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு பாஸ்கரன் ஐபிஎஸ் அவர்களே, அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆறுள் வைத்துவிடும் என்பதற்கு இணங்க அமைதியாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு சிவகுமார் ஐபிஎஸ் அவர்களே, மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்கு, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெஞ்சம் என்று காவல்துறையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பெண் பயிற்சி உதவி ஆய்வாளர்களாக பணிபுரிய இருக்கின்ற உதவி ஆய்வாளர்களே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பான் பாரதி. இந்த மாநிலத்திற்கு ஏதேனும் உபயோகமாக செய்ய வேண்டும், பிறந்தோம் வளர்ந்தோம் உண்டோம் உறங்கினோம் என்று இல்லாமல் தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்புறவு மீதி கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பம் பாரதி. அது மாதிரி இல்லாமல் எதேனும் சாதித்து விட்டுத்தான் இந்த உலகத்தில் இருந்து போக வேண்டும் என்று நினைத்து தங்களை இந்த காவல் பணியிலே இணைத்து கொண்ட இந்திய தேசத்தின் எழில்மிக்க இளைஞர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற உதவி ஆய்வாளர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருள கற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு காரணம், இந்த இடத்திலே ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும். Being a positive role model is the fastest and most powerful way to teach people, because people do not hear your words as deeply as they feel your actions என்று சொல்லுவார்கள். இது ஏன் குறிப்பிடுகிறேன் தெரியுமா? மிகப்பெரியது ஒரு உன்னதமான தலைமையின் கீழே நீங்கள் பயிற்சியிலே சேர்ந்து ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய இயக்குனரை பற்றி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு தெரிந்ததை ஓரிரு வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது உங்களுடைய நலன் கருதி. காரணம், 25 வயதிலே ஐபிஎஸ் அதிகாரியாக சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்து முடித்த பிறகு முதல் அட்டம்ப்ட்லேயே ஐபிஎஸ் அதிகாரியாக மாறி தமிழ்நாடு கேடர் வாங்கி 25 ஆண்டுகளில் காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குனராக மாறி இன்னும் 10 ஆண்டுகள் இந்த தமிழக காவல்துறையை மட்டுமின்றி இந்திய காவல்துறையையே ஆளுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஒரு உன்னதமான மனிதருக்கு கீழ் நீங்கள் பயிற்சி எடுக்க இருக்கின்றீர்கள். வாழும் உதாரணம். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? காவல்துறை அதிகாரி என்று மட்டுமே உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும். 3 புத்தகங்களை எழுதி வெளியிட்ட, அதை நீங்க படிச்சாலே போதும், ஒரு ஆசிரியர், எழுத்தாளர், கவிஞர், டாக்டர், இது எல்லாவற்றுக்கும் மீறி அப்பளுக்கில்லாத ஒரு காவல்துறை அதிகாரி, மிகப்பெரிய மனிதநேயம் மிக்க மாமனிதர். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஏன் சொல்றேன்னா, இந்த 3 புத்தகங்களையும் வெளியிட்டு அந்த மேடையிலே நான் உரையாற்றியவன், அத்தனை புத்தகங்களையும் படித்தவன். அதனால் இதனை சொல்லுகின்றேன். அதை போல நல்லதொரு, இங்க அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய எஸ்பி சிவகுமார், அவருடைய புத்தகத்தையும் நான் தான் வெளியிட்டேன் ஈரோட்டிலே. 10,000 பேர் இருந்த அரங்கிலே. இணை இயக்குனர் திருச்சியில் இருந்த காலத்தில் இருந்து அமைதியாக மிகவும் ஆர்வமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தலைமையின் கீழ் நீங்கள் அத்தனை பேரும் இருக்கின்றீர்கள். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், மிகப்பெரிய பெருமை வாய்ந்த 150 ஆண்டுகள் பழமையான லண்டன் பாபி என்று ஒப்பிடப்பட்ட
தமிழக காவல்துறையில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பல ஆயிரம் பேருக்கு இது நிறைவேறாத கனவு. அதை முதலிலே மனதிலே உள்நிறுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய வாய்ப்பு. இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? சிட்னி ஷெல்டன் அழகாக சொல்லுவான், மை ஹீரோஸ் ஆர் தோஸ் who risk their lives every day to protect our nation and make it a better place, police and armed forces. என்ன அர்த்தம்? காவல்துறை அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் மட்டுமே என்னுடைய ஹீரோக்கள். காரணம், அவர்கள்தான் இந்த நாட்டை, இந்த உலகத்தை பத்திரமாக பாதுகாப்பதோடு மட்டுமின்றி மக்கள் அமைதியாக வாழ்வதற்குரிய அத்துணையும் செய்கிறார்கள். நீங்க நினைச்சு பாருங்களேன், மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் இறங்கிட்டா சென்னை ஸ்தம்பித்து விடும். காவல் நிலையங்கள் மூடப்பட்டால் இன்றைக்கு என்ன ஆப்கான்ல நடக்குதோ, தாலிபான்கள் ஆட்சி அதுபோல ஆகிவிடும் எந்த நாடாக இருந்தாலும். அதனாலதான் வள்ளுவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னார், ஆ பயன்குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவானினி. மன்னனாக இருந்தாலும் சரி, காவல்துறையினராக இருந்தாலும் சரி, சரியாக நாட்டை காத்து அமைதியை உண்டாக்கவில்லை என்றால் தன் தொழிலை செய்பவர்கள் தொழிலை மறந்து விடுவார்கள். அது மட்டும் இல்ல, பசு கண்ணுக்கு பால் கொடுக்கறதுக்கு மறந்துடுவோம். அப்படிப்பட்டது ஒரு முக்கியமான பணியிலே உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1975ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளினுடைய பாசிங் அவுட் பரேட்ல ஃபக்ருதீன் அலி அகமது ஐபிஎஸ் ஆபீசர் கூட்டத்தில் பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தி இமேஜ் ஆஃப் த போலீஸ் always depends on the SIs. ஏன் லோவர் கிரேட் ஆபீசர்ஸ் நீங்க தான். நேற்றைய முன்தினம் முதல்வர் அவர்கள் உரையாற்றும் போது கூட மக்களிடத்திலே முதல் நிலை அதிகாரிகளாக எவ்வளவோ அதிகாரிகள் இருந்தால் கூட கிராமப்புறங்களிலே மக்களிடத்திலே நேரடியாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கின்ற மிக முக்கியமான பொறுப்பிலே உதவி ஆய்வாளர்கள் தான் இருக்கிறார்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதையும் நான் கேட்டேன். எவ்வளவு சரியான உன்னதமான வார்த்தை பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, 74 ஆண்டுகளை கடந்து விட்டோம் சுதந்திரம் முடிந்து. நாம் விரும்பிய தேசம் வசப்பட்டதா என்றால் மக்கள் இன்னும் இல்லை என்றே சொல்லுகிறார்கள். விரும்பிய காவல்துறை வசப்பட்டதா என்றால் இன்னும் காவல்துறையில் மிக முக்கிய மாற்றங்கள் வர வேண்டும் என்பதே எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. இதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு காரணம், பணி நிறைவுக்கு பிறகு 10 லட்சம் மாணவர்களை, இளைஞர்களை 10 ஆண்டுகளிலே சந்தித்தவன் நான். உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். அத்தனை பேருடைய எண்ணமும் இதுவாக இருக்கிறதே. ஏன் ஒரு நாடு வல்லரசாக ஆக வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை, அது நல்லரசாகவும் ஆக வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை, நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். காவல்துறை வாழ்க்கை பொருள் சார்ந்ததாக மாறி போகி விடாமல் அறம் சார்ந்ததாக மாற வேண்டும். நாம் குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற, துப்பாக்கியை சுடுகின்ற காவல்துறையினர் பலரை உருவாக்கிவிட்டோம். நெறி தவறாமல் வாழ்கின்ற காவல்துறையினரை தொடர்ந்து உருவாக்க வேண்டியதனுடைய அவசியம் இருப்பதாகவே மக்கள் நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள், சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்கே தோற்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். இளமையிலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை நினைவு நாள் என்று கமாபரேஷன் பரேடு நடக்கும். அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி. நீங்க இப்ப நிம்ம பாப்பீங்க. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 350 - 400 வீரர்கள் மக்களை பார்க்கின்ற பணியிலே காவல்துறையினர் உயிர் துறக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தியாகம்! இதுவரை சுதந்திரத்திற்கு பிறகு 35,500 பேர் தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். காரணம், மக்களை காக்கின்ற பணியிலே. இப்போது கொரோனா காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். எல்லாரும் ஜன்னலை ஓபன் பண்றதுக்கு கூட பயந்துட்டு இருந்த நேரத்தில் முன்கள பணியாளர்களாக எத்துணை காவல்துறை அதிகாரிகள் தைரியமாக ரோட்டிற்கு வந்து மக்களை பாதுகாத்து, அதோடு மட்டுமின்றி என்ன செஞ்சாங்க? தன்னுடைய இன்னுயிரை ஈந்த காவல்துறையினர் ஏராளம். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் தெரியுமா? இவ்வளவு தியாகமும், அத்துணை தியாகமும் மக்களால் மறக்கப்பட்டு விடுகிறதே ஏன்? என்ன காரணம் தெரியுமா? ஏழை எளிய மக்கள் காவல்துறைக்கு, கடவுளுக்கு அடுத்து நமக்கு உதவி கிடைக்கும் என்று
வருகின்ற இடத்திலே இருக்கின்ற சில காவல்துறை அதிகாரிகள் தங்களினுடைய நிலையை மறந்து அவர்களுக்கு ஆறுதலை அளிக்க வேண்டிய நாம் அதிலிருந்து சிறிது தவறி அவர்களிடம் வன்முறையில் ஈடுபடுகின்ற சூழ்நிலைகள் கூட அடிக்கடி வருவதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிலை மாற வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி ரோட்ல நின்று சாதாரண சாமானிய குடிமகனிடம் மிரட்டியோ தவறாக பேசியோ லஞ்சம் வாங்குகின்ற ஒரு சூழல் அத்துணை தியாகங்களையும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுகிறது. எத்துணை நல்ல அதிகாரிகள் ஆயிரக்கணக்காக இருக்கும்போது ஒரு சில பேர் மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் இதை செய்கின்ற காரணத்தினால் இந்த காவல்துறை 150 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த காவல்துறை அதனுடைய மரியாதையை இழந்து விடுமோ என்ற சந்தேகம் மக்களுக்கு வருகிறது. தமிழகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்ற அதிகாரிகள் அத்துணை பேரும் அங்கு போய் வேலை பார்க்கின்ற அதிகாரிகள், அவர்களிடம் உரை நிகழ்த்துகிற பேசுகிற அதிகாரிகளாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் அது உங்களால் மட்டும்தான் முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பெற்றோர் கிராமத்திலே காவல்துறைக்கு ஏதேனும் உதவி கேட்டு சென்றால் அங்குள்ள காவல்துறையினர் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ உங்களிடம் வருபவர்களை அதுபோல நடத்தினாலே பாதி முடிந்தது. அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, காவல்துறையினர் அத்துணை பேரும் காக்கி உடை அணிந்த பொதுமக்கள் என்ற எண்ணம் வேண்டும். பொதுமக்கள் அத்துணை பேரும் காக்கி உடை அணியாத காவலர்கள் என்ற எண்ணம் அப்போது வரும். அப்போது நம்முடைய நிலை முற்றிலுமாக இன்னும் சிறப்பாக, இப்போது இருப்பதை விட இன்னும் சிறப்பாக மாறும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. முதலாக நீங்கள் பணிபுரியும் போது குற்றங்கள் ஏதுமின்றி தவறின்றி உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுவதற்கு காரணம், இதே போல நான் இந்த மேடையில் உள்ளபடியே மகிழ்வோடும் நெகிழ்வோடும் உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பெரிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்கும்போது இயக்குனர் என்னை அழைத்து ஏன் பேச பணித்திருக்கின்றார் என்று சிந்தித்து பார்த்தேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கும் நெகிழ்ச்சிக்கும் காரணம் அதுதான். என்ன தெரியுமா? ஒரு உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி 10 ஆண்டுகள் இந்த காவல்துறையிலே பணிபுரிந்து சாதாரணமா 100 மீட்டர்ஸ்ல எப்படி வேகமா ஓடணும்னு பல பேர் கோச் சொல்லலாம். உசைன் போல்ட் சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்து எஸ்பியாக உயர்ந்து ஒழுங்காக காவல்துறையில் பணியை முடித்துவிட்டு சென்ற ஒரு அதிகாரியை அழைத்து பேச வைக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால்தான் என்னை அழைத்து உங்களிடம் பேச உரையாற்றி. வேற எந்த காரணமும் கிடையாது. இதை இந்த இடத்துல ஏன் பதிவு செய்கிறேன் தெரியுமா? உங்களாலும் முடியும். எப்போது முடியும்? கிரிமினல் ஜஸ்டிஸினோட ஃபண்டமெண்டல் அடிப்படை 1000 criminals may escape from the clutches of law, but one innocent should not be punished at any cost. எக்காரணத்தை முன்னிட்டும் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதை வலியுறுத்தி சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? The benefit of doubt always going to the accused என்று நீதிமன்றங்களே சந்தேகத்தின் பலனை குற்றவாளிகளுக்கு அளித்து குற்றவாளிகளே விடுதலை செய்து விடுகிறார்கள். நிரபராதிகள் நம்மால் தண்டிக்கப்படலாமா? அது கூடாது என்பதை மனதிலே நீங்கள் பதிய வைத்தால் இந்த போலீஸுடைய இமேஜ் இப்ப நல்லா இருக்கிறத விட இன்னும் எவ்வளவோ உயரும். அது உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏன் இன்னோசன்ஸ் பாதிக்க கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அது சட்டப்படி குற்றம் மட்டுமல்ல, அது பாவம். நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் புறநானூறு. ஈன்றால் பசிகாண்பலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் என எல்லாம் படித்தவங்க அப்பொருள் புரியும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். திரு ஸ்ரீபால் அவர்கள் இது போன்ற முதல் ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது என்னிடம் சொன்னார், எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். மை டியர் கேடட்ஸ், ப்ளீஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் த லாக்அப் இஸ் நியரர் டு யூனர். என்ன அர்த்தம்? காவல்துறை அதிகாரியாக எப்படிலாம் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு வர்றவன்ட்ட லாக்அப் உனக்கு தாண்டா எல்லாத்த விட பக்கத்தில் இருக்குனார். இப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர், நான் சொல்லுவது 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 1976 அக்டோபர் 13 இதே போல சென்னையின் பயிற்சி கல்லூரியிலே அவர் ஆற்றிய உரையிலிருந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் 35 ஆண்டுகால காவல்துறை பணியில் இதை நான் மறந்ததே கிடையாது.
ஏதோ ஏனோதானே என்று பேசுவதற்காக இயக்குனர் அவர்கள் என்னை அழைக்கவில்லை. அதே நேரத்தில் அப்படி சரி சார், அது மாதிரி செய்கிறோம், நிறைய ஆபத்துக்கள் நிறைந்த காவல்துறையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பவர்களும் உண்டு. எவன் ஒருவன் தன்னுடைய பணியை நேசித்து செய்கிறானோ அதில் எந்த ஆபத்துக்களும் இல்லை. ஏன் அவ்வாறு கூறுகிறேன் தெரியுமா? ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்னு சொல்லி நமக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு செக்ஷன் 100ல சொல்றான், அழகா சொல்லுவான். The law does not want us to act as a coward. சட்டம் நம்மை கோழையாக இருக்க சொல்ல ஒருபோதும் நினைக்கவில்லை. எந்த இடத்துல எப்படி நீங்கள் when right of private defense extends to commit causing death என்றெல்லாம் இருக்கிறது. நாளைக்கு துப்பாக்கி எடுத்து போய் நீங்க சுடணுங்கிறதுக்காக சொல்லல, நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். நான் ஐஜிட்ட அங்க டிஐஜியா திருச்சியில் இருக்கும்போது எஸ்பியா வேலை பார்த்தேன். அப்ப இருந்த ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்காக போறதுக்காக ஒரு இன்னொரு எஸ்பி இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு என்ன போக சொல்லி சார் சொல்லி நான் போறேன். அங்க அப்போது இருந்த எஸ்பி ஒரு 1000 செலை போகும், சுருக்கமா சொல்றேன், ஒரு 1000 செலை போகும், முஸ்லிம் மாஸ்கை தாண்டி போகும். பல இடங்களிலே சகோதரர்களாக வாழுகின்ற இடங்கள் இருந்தாலும் கூட இன்னும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல போகும்போது மாஸ்க் உள்ள இருந்து ஒரு பெரிய மரம் ரோட்டு வழியா அப்படியே ரோட்ல மேல வளர்ந்துருக்கு. 15 அடி 16 அடி இருக்கலாம். மேல உயர்ல போட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாதுன்னு விநாயகர் சிலையை இந்த அளவுக்கு தான் செய்யணும்னு ஒரு அளவுகோல் உண்டு. ஒரு எஸ்ஐ அதை பார்க்காம விட்டதுனால ஒருத்தர் 20 அடி செஞ்சிடும். அந்த இடத்துல வரும்போது மாஸ்க்குள்ள 2000 பேர் இருக்காங்க, வெளியில 3000 பேர் ஊர்வலத்தில் வர்றாங்க. அந்த விநாயகரனுடைய தலை அந்த கிளையில் ஏற்படுகிறது. கிளையை வெட்டினா தலை உருண்டுங்கிறான் உள்ள இருக்கிறவன், தலையை வெட்டினா உங்க தலையெல்லாம் உருண்டுங்கிறான் வெளியில இருக்கிறவன். அந்த நேரத்தில் அங்க இருந்த ஒரு பெண் அதிகாரி, அந்த மாவட்ட பொறுப்பில் இருந்தவர், ஸ்டாண்டிங் லோடுன்ட்டாங்க, வேற வழியே கிடையாது, சட்டத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும். கிராமப்புறத்திலிருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இங்கு இருக்கிறீர்கள் என்று அறிமுகப்படுத்தும் போது உங்களை பற்றி கூறினார். மற்றவர்களை விட நாம் வித்தியாசமாக சிந்திக்க முடியும் என்பதற்காக இதனை குறிப்பிடுகின்றேன். ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, தயவுசெய்து சுற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு 5 நிமிடம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம்ல, யோசித்து விட்டு பக்கத்தில் இருக்கிற பொக்லினை கூப்பிட்டு ரோட்ல 2 அடி ஆழமா வெட்ட சொல்லி தலையையும் வெட்டாம கிளையும் வெட்டாம கீழே இறங்கி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடர்ந்தது. சுற்றிருந்தா 10 பேர் சேர்த்திருப்போம். ஏன் சொல்றேன் தெரியுமா? முக்கியமான காலகட்டத்திலே பதட்டப்படாமல் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இதனை குறிப்பிடுகின்றேன். இதை உங்களுடைய வாழ்நாளிலே அடிக்கடி அந்த மாதிரி இந்த நேரத்தில் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம வரும். அதே நேரத்தில் ரைட் ஆஃப் பிரைவேட் சொன்ன இல்லையா, 1976 பேச்சான்னு கேட்டாங்க. இப்ப கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நினைவுக்கு வந்ததை சொல்றேன். என்னுடைய கேடட் நம்பர் 54, 53 கேடட் நம்பர் ரிச்சர்டுன்னு சொல்லி என் பக்கத்திலேயே ஒரு ஆண்டு உண்டு உறங்கியவன், வி ஷேப் பாடி வச்சிருப்பான், அவ்வளவு நல்ல ஒரு போலீஸ் ஆபீசர். நான் திருச்சிக்கு பயிற்சி முடிஞ்சு போறான், அவன் மதுரைக்கு போறான், முதுகுளத்தூர்ல போஸ்டிங். 3 மாதத்திலே ரிச்சர்டை சுட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு தகவல். நான் சொல்றேன், ரிச்சர்டு தாண்டா வேற யாரையாவது சுட்டுருப்பான், அவனை யார் சுடுவா, இப்படியே சொல்றேன். இல்லை, சுடப்பட்டது ரிச்சர்டு தான் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு பேட்ச்மெண்ட்ல உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் அங்கே போறோம். இறுதி ஊர்வலம் போயிட்டு என்ன நடந்துச்சு? ஒரு பெண்ணை பாண்டியன் என்ற ஒருவர் முதுகுளத்தூரிலே பலாத்காரம் செய்து விடுகிறார். சின்னத்தம்பி என்ற ஒரு வயது முதிர்ந்த ஆய்வாளர் ஒருவர் அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து சொல்றாங்க, அவர் பாண்டியன் சொன்னா அந்த ஊர்ல பெரிய ஆளு, மிலிட்ரியில இருந்து வந்தவர், துப்பாக்கி லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரியுது, இந்த யங் ப்ரொஃபஷனலுக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் துப்பாக்கி எடுத்துட்டு அங்க போகணும், ஏன்னா ரொம்ப மோசமான நிலை அப்படின்ட்டு கிளம்புறான். துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு போகிறா, அங்கெல்லாம் போய் அதெல்லாம் தேவையில்லை, வச்சுட்டு போங்கிறார். வச்சுட்டு போனோன்னா வாயில் காவலன் தடுக்கிறான். பெரிய வீடு, கதையில்ல நிஜம். தள்ளி விட்டுட்டு உள்ள போறான். உள்ள போனவொன்னா எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். எதுக்குடான்னு கேட்கறான். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காகங்கிறான். தலையணைக்கு உள்ளே வைத்திருந்த ரிவால்வர் எடுத்து ஒரே ரவுண்ட் ஃபயர் பண்றான். நெஞ்சில ஒரு புல்லட் அப்படியே குப்புற விழுந்துடுறான். இவன் போனது என்னாச்சுன்னு ஆய்வாளர் வந்து பாக்குறாரு. டம்முன்னு சத்தம் கேட்டோன்னு போயிட்டாரு. இது ஆய்வாளர்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை.
எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏடிஜி வால்டர் தேவாரம் சார் என்ன எழுதினார் தெரியுமா? A brave sub inspector was deserted by a cowardice inspector ன்னு எழுதி போடு, பேரை போட்டு சின்ன தம்பின்னு. பிறகு அது அகற்றப்பட்டது. இது ஏன் சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையிலும் யூ ஷுட் நாட் பி டெட் ஹீரோ. எந்த இடத்துல நம்ம தைரியமா இருக்கணும், எந்த இடத்துல தேவையில்லாம பலத்தை பிரயோகிக்க கூடாது. ரெண்டு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. இதை போய் நான் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாரு, சென்னையில் தீவிரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் கையில் குண்டடிப்பட்ட பிறகும் 2 தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டதனால் எல்லாரும் நீங்க கை தட்டினீங்க, பதவி உயர்வு, சிறப்பு பதவி உயர்வு. இதே மாதிரி ரிச்சர்ட் சொன்ன மாதிரி இல்லாம எனக்கு இருந்த உயர் அதிகாரி திரு விஜயகுமார் அவர்கள், ஐ டோன்ட் வாண்ட் எனி கேஷுவாலிட்டி ஃப்ரம் அவர் சைடு. 10 கொலை பண்ணவன நீங்க எஸ்கார்ட் பண்றீங்க, ஏதாவது எஸ்கேப் பிட் இருந்துச்சுன்னா டோன்ட் ஹெசிடேட் டு பிரஸ் தி ட்ரிகர். நீங்க இறந்து போக கூடாது. எத்தனை அதிகாரிகள் அது போல இருக்கிறார்கள் தெரியுமா? உங்களுடைய ஆணையர் உட்பட, உங்களுடைய இயக்குனர் உட்பட இப்படிப்பட்ட அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன துப்பாக்கியை பிரஸ் பண்ண வச்சுச்சு, நான் உயிரோடு இருக்கேன், இல்லைன்னா ரீத்து வச்சிருப்பாங்க. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிச்சர்ட் அண்ட் கலியமூர்த்தி. மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு காவல்துறை அதிகாரியை இளமையிலேயே இழந்து விட்டோம். இது என்னுடைய மனதிலே நீங்காத வடு. அதனால இந்த இடத்துல நான் இதனை பதிவு செய்கின்றேன். சரி, வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைகிறது, அதுக்காக தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. இந்த காவல்துறை அதிகாரிகள் பயிற்சியில் எப்படி ஜெயிக்கணும், மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டியதில்லை என்பது போல் இங்கே உள்ள உங்களோட லா இன்ஸ்ட்ரக்டர், ஹெச்ஓடி, ஹெச்டிஐ எல்லாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, அச்சம் தவிர்க்கும் பண்பு, அன்பான மனைவி, அறிவுள்ள பிள்ளைகள், துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே ஒரு மனிதனுடைய வெற்றியுடைய வாழ்க்கைக்கு அறிகுறி. சொல்பவர் கன்ஃபூசியஸ் என்ற மாபெரும் தத்துவஞானி. இதை எப்படி அடைய முடியும்? தெளிவான மனது, உறுதியான எண்ணம் எப்படி வரும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பாரதி. நினைச்சு பாரு, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி. ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். புரியுற மாதிரி, நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிது கேள். பாரதி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. வள்ளுவர். அதோட அவர் நிறுத்தல. காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. காட்டுக்கு போய் யானையை குறிவிடா, முயலை குறி வைக்காத. பர்சனல் லைஃப்ல சொல்றேன், வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறும். இதெல்லாம் விடுங்க. இந்த இடத்திலே நான் ஒரு முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராகவோ ஒரு நாடறிந்த பேச்சாளனாகவோ உங்களிடம் உரையாற்றுவதற்கும் 25 ஆண்டுகளில் ஐபிஎஸ் வாங்கி 25 வருஷத்துல கூடுதல் இயக்குனராகி இங்கு உட்கார்ந்திருக்கிற இயக்குனராக இருந்தாலும், ஐஜியாக இருந்தாலும், அல்லது நீங்கள் எல்லோரும் காவல்துறையிலே பயிற்சி உதவி ஆய்வாளராக சேர்ந்து கொண்டதற்கு அத்துணைக்கும் காரணம் உன்னுடைய எண்ணமே, உன்னுடைய மனமே. சொல்லுபவர் புத்தர். இந்த நேரத்திலே உங்களிடம் என்னை அழைத்து வந்து பேச வைக்க வேண்டும் என்று நினைத்ததுக்கு காரணம் இயக்குனருடைய எண்ணமே அன்றி வேற என்ன இருக்க முடியும்? இந்த இடத்துல நீங்க இப்ப உட்காந்துருக்கீங்க, பயிற்சி உதவியாளராக செலக்ஷன் ஆகி பல லட்சம் பேர் கிடைக்காத வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய எண்ணம். Until you change your mind, you will never change your action. இது தமிழ் புத்தகங்கள். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால் இளைஞர்களே, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். உலகத்தில் தோன்றிய அத்துணை பிறவிகளிலும் சிறப்பான பிறவி மனித பிறவி. மனிதனுக்கு அந்த சிறப்பை தருவது அவனுடைய சிந்தனை தான். Whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான். When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கோலோ சொல்றான். ஒரு மனித மனம் எதை உள்வாங்கிக் கொண்டு இதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, இந்த பயிற்சியை ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணணும்,
உடம்ப நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும், எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படின்னு நீ நினைச்சிட்டேன்னா அது நடந்தே தீரும். இப்ப நான் உங்களை பார்க்கிறேன். The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. என்ன அர்த்தம்? சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. அந்த பழக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. ஆரம்ப புள்ளி ஒரு மனிதனுடைய வெற்றி ஆரம்பிக்கின்ற இடம் உன்னுடைய சிந்தனை. இப்ப நான் உங்க எல்லாரையும் பார்க்கிறேன். I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. நான் உங்கள் அத்தனை பேரையும் பார்க்கின்றேன். உங்கள் அத்தனை பேர் இடத்திலும் ஏதோ ஒரு பெரிய சக்தி மறைந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது என்ன என்று எனக்கு தெரியாது, உனக்குத்தான் தெரியும். உன்னுடைய திறமை எது என்று நீ கண்டுபிடித்த அடுத்த மாத்திரத்திலேயே வெற்றி என்ற முதல் படியிலே நீ கால் எடுத்து வைக்கின்ற. இதுல இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. சரி, என்ன நம்முடைய திறமை நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles and nerves, every part of your body be full of that idea. எடுத்துக்கொண்ட காரியத்தை உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதில் நீ செலவு செய்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது. nothing in the universe can stop the idea whose time has come down. இத மாதிரி எல்லாம் நீ செஞ்சா உனக்கு அந்த நேரம் வந்துருச்சுன்னா உலகத்துல எந்த சக்தியாலையும் நிறுத்த முடியாது. மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. அந்த வலிமையை நாம் உணராத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்து, இல்லாவிட்டால் உன் மனம் உன்னை கட்டுப்படுத்தி விடும். மைண்ட் இஸ் எ வெரி குட் மாஸ்டர் பட் எ ஒண்டர்ஃபுல் சர்வெண்ட். எப்படி கட்டுப்படுத்துறது? ஒரு விவசாயி எப்படி பயிரை வளர்த்தெடுப்பான்? களைகளை அகற்றி உன்னுடைய மனதிலே கெட்ட எண்ணங்கள் போகாமல் ஒரு காவல்காரனை போல உன்னுடைய மனதுக்கே நீ முதலில் காவல் காக்க வேண்டும். அப்படி காவல் காத்தியானால் நீ எடுக்கின்ற சிந்தனை, உன்னுடைய லட்சியம், சிந்தனை சிதறலின்றி இங்க இருந்து முடிச்சுட்டு பாசிங் அவுட் பெரியல நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும். இப்போ வரும்போது கூட திரு வால்டர் தேவாரம் அவர்கள் ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இருக்கும்போது என்னெல்லாம் சாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுபோல இப்போதே முடிவு எடுத்துக்கொண்டு போட்டியை கடுமையாக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து நாளைக்குன்னா முடியாது. இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ரவீந்திரநாத் தாகூரினுடைய அருமையான கொட்டேஷன் படிங்க. என்ன தெரியுமா அது? The spring has passed, the summer has gone, and the winter is here. But the song I mean to sing remain unsung. For I spent my days stringing and unstringing my instrument. These were the words of a man whose heart is full of regret over a half-lived life. The time to start building your legacy is today, not 10 years after, when you have more time. நாளை என்பது இல்லை என்பதற்கு அடையாளம். நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு தானே சேர்ந்துருக்கோம், கடைசியில் படிச்சுக்கலாம். இன்னைக்கு தானே சேர்ந்துருக்கோம், கடைசியில் பெரிய கற்றுக்கலாம். கதை ஆகாது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். உன்னோட சுத்தி இருக்கிறவன் உனக்கு முன்னாடி போயிட்டே இருப்பான். இதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. அதற்காக நீ ஆசைப்படுறதெல்லாம் அடைஞ்சிட முடியாது. எதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறாயோ அதை மட்டுமே அடைய முடியும். நான் ஒரு காவல்துறை அதிகாரி. உங்களுக்காகவே என்னுடைய வாழ்க்கையில் இருந்து உதாரணங்கள். நான் துப்பாக்கி தூக்கிட்டே தெரிஞ்சவன், காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டணும். எனக்கு மைக்குக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? 35 ஆண்டுகள் காவல் பணிக்கு பிறகு இந்த சமுதாயம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு என்ன கொடுக்க முடியும்? புத்தகங்களுடைய உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து கடினமான முயற்சி, கடினமான உழைப்பிற்கு பிறகு இன்று நாடறிந்த பேச்சாளனாக உங்களுக்கு முன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் உழைப்பையும் முயற்சியும் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அதை ஏன் உங்களால் செய்ய முடியும்? எந்த துறையில போனாலும் சரி. இதுக்கு எங்க
படிச்சேன்னு சொல்றேன். ஏன் படிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. உன்னுடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சட்டத்தையாவது படிச்சே ஆகணும். நிற்க கற்றல் சொத்திரம்பாமை. மனசுல நிக்கிற மாதிரி படிச்சுட்டேன்னா அது மாறவே மாறாது. அங்க போய் ஏட்டுக்கிட்ட தெஃப்ட்னா என்ன அப்படி கேட்கறது இல்லை. வாட் இஸ் தெஃப்ட் அப்படின்னு கேட்டா, whoever intending to take any movable property out of the possession of any person without that person's consent moves that property in order to such taking is said to commit. நீ சொன்னா இருக்கிற போலீஸ் எல்லாம் உன்ட்ட அட்டென்ஷன் ஆயிடும். நீ அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்டேன்னா உன்னை மேல கீழே பார்ப்போம். அதுக்காக என்ன சொல்றேன்? படியுங்கள். ஏன் படிக்கணும்? எவ்வளவுக்கு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் அறிவு. வேலை கிடைச்சிருச்சு, பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையில் எறிந்து விட்டு படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைப்பீர்களே ஆனால் வாழ்க்கையிலே நினைத்த உயரத்தை அடையவே முடியாது. இது சத்தியம். இப்ப என்ன செய்யணும்? நீ நூலகத்திற்கு போ. நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். எத்தனை பேருக்கு நமக்கு தெரிகிறது? A question was asked, what is the biggest regret in your life? Was the talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. உலகத்திலே புத்திசாலி கையில பேப்பர் எல்லாம் பேசுவான். அவன்கிட்ட போய் நீ சின்ன வயசுல செஞ்ச தப்பு என்னடா? லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு படிக்கல, சட்டம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு படிக்கல, எக்ஸசைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு கிடைக்கல பண்ணல, நிறைய புத்தகங்கள் லைப்ரரியில் இருந்துச்சு எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைச்சேன் படிக்க முடியாம விட்டேன். படிச்சிருக்கலாம். யாரு சொல்றா? எதை கேட்டாலும் பதில் சொல்ற புத்திசாலி சொல்றான். அப்ப நம்மளாம் நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கிறவர்களே மேன்மையானவர்கள் என்று அடித்து சொல்லுது. இப்போ ஏடிஜி ஆன பிறகு ஐஜியா இருக்கிறப்ப ஆரம்பிச்சு 3 புத்தகங்களை எழுத வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை ஏன் வர வேண்டும்? நினைத்து பாருங்க. எவ்வளவு பொறுப்புள்ள பதவி. அந்த நேரத்தில் அதை செய்ய முடியுது. அந்த நேரத்தில் ஒரு MBA படிக்க முடியுது. அந்த நேரத்தில் ஒரு PhD படிக்க முடியுது. ஒரு இயக்குனரால், காவல்துறை கூடுதல் இயக்குனரால் உங்களால ஏன் முடியுது? இதற்காகவே ஒரு வருடம், இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு இதற்காகவே கொடுக்கப்பட்டது. எவ்வளவு தரவா படிக்கலாம், எவ்வளவு உயர்ந்த மனிதர்களாக வெளியில வரலாம். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றானே பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த உதவி ஆய்வாளராக இருப்பதே மேல் என்று பதிவு செய்கிறான் மெக்காலே. உதவி ஆய்வாளர்னு ஏன் சொல்றேன்னா, ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றான். அப்படின்னா படிப்பு அவ்வளவு முக்கியம். நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடம் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்தில் அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அது மட்டுமா? நீங்கள் எல்லாம் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம்மிடம் இறந்தே போனார் அப்துல் கலாம் அவர்கள். மேதகு மாமனிதர். இந்த நேரத்தில் படிக்காமல் எந்த நேரத்தில் படிப்பது? Leaders are readers and readers are leaders. Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear cadets, he will become more valuable regardless of their physical capacity. எவ்வளவு உன்னதமான வார்த்தை பாருங்கள். செஞ்சதுக்கத்தில் நின்று உரையாற்றி கொண்டிருக்கின்றான் லெனின். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை பார்த்து அறைகோவல் விடுத்தான். என்ன சொன்னான் தெரியுமா? அமெரிக்காவை விட சிறந்த நாடாக இந்த ரஷ்யாவை மாற்றி காட்ட முடியும். உங்களுக்கு 3 கடமைகள். என்னன்னு கேட்டான் ஒரு இளைஞன் எழுந்து. முதல் கடமை படினா. ஒரு பெண் எழுந்து பெண்களுக்கு 2வது கடமை படினா. ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை படியுங்கள். ஏன்? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம் தான். படிக்கணுமா வேண்டாம்? செல்போனை நோட்டிட்டு இருக்கிறது இல்லை.
ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? காவல்துறையிலே உங்களை சேர்த்து கொண்ட நீங்கள் மற்றவர்கள் எல்லோரையும் விட ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அதிகாலை நேரத்திலே நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன? மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை மாற்ற வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அதை மாற்றினால் தெளிவான மனது என்று சொன்னேனே, நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை சிந்தனை சிதறலில் செய்வதற்கு போதுமான நேரம் போக அதிகமான நேரமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனுடைய எண்ணத்திலே, மனதிலே 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வருது. நீ என்ன ஆகணும்னு எழுதி வச்சுட்டேன்னா 59,999 இடம் ஒண்ணுமே இல்லாம போயிடுது. உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான். எல்லோரும் செய்கின்ற வேலையை நீனும் செஞ்சுட்டு இருந்தா எல்லாரும் மாதிரி தான் நீனும் இருப்ப. எல்லோரும் செல்லுகின்ற பாதையில் நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எழுதுறார் அவருடைய புத்தகத்தில். மாபெரும் மனிதர். இது ஏன் உங்கள்கிட்ட இந்த இடத்துல பதிவு செய்யறேன்? ஒழுக்கம் அவ்வளவு முக்கியமா? கண்டிப்பாக. மை டியர் கேடட்ஸ், ஒன்றை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. பொருள் வாழ்க்கைக்கு தேவை, பொருளே வாழ்க்கை இல்லை. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். புறநானூறு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு வர்ற பணம் அறம் சார்ந்த வழியிலே வர வேண்டும். உங்களுடைய பணி பொருள் சார்ந்ததாக இருந்து விடாமல் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அது மட்டும் இல்ல, வள்ளுவர் அழகாக சொல்லுவார், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தவறான வழியில வராத பொருள் தாண்டா உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். தவறான வழியில வந்துருச்சுன்னா ராத்திரி உன் தூக்கம் போயிடுங்கிறார். இதை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உழைப்பின் வாரா உருபெரும் செல்வம், உழைப்பில்லாத செல்வம். ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும், ஒழுக்கம் இல்லாத அறிவு. மனச்சான்றில்லா மணமகிழ் போகும், மனசாட்சிக்கு விரோதமான உறவு. மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தயவு செய்து இந்த இளைய பிராயத்திலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஆப்பிள் போனை கண்டுபிடிச்சிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னாரு, ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes the world. My magical product, that is Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. உலகத்தையே புரட்டி போட்டுருச்சுரா, உலக கலாச்சாரத்தையே புரட்டி போட்டுருச்சு. ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்றேன் தெரியுமா? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலமாக திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இளைஞர்களினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள். குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். இந்த நிலையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பேச போயிருந்தாங்க. நான் சொன்னது, செல்போனை தொடுறதுக்கு முன்னால ஸ்டாப், திங்க் அண்ட் டச். 100% செய்யவே மாட்டீங்க. நத்திங் இஸ் சீக்ரெட் இன் செல்போன். இணையத்தில் எதுவுமே ரகசியம் கிடையாது. வாட்ஸ்அப்ல வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குலாம் நம்ம நினைப்போம். பெகாசஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் இல்லாமல் போச்சு. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நேரிலே பேசுவதற்கு சங்கோச்சப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றன என்று நினைப்பது அத்துணையையும் இந்த உலகத்திற்கு பின்னால் 1000 கண்கள் அல்ல, இந்த உலகமே பார்க்க முடியும்.
உங்களை நீங்களே காத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களை யாராலும் இதிலிருந்து காப்பாற்ற முடியாது. எந்த அளவிற்கு இணையம் உலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அதில் கெடுதலும் இருக்கிறது என்பதை சிறு வயதிலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இளம் பெண்கள் தங்களுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். ஜிண்டால்னு ஒரு யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு போய் சேருது, MBA சேருது. சட்டம் படிக்கிற மாணவர்கள் 3 பேர். ஹிர்திக், கரண், சின்கா. ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு, அதனால சொல்றேன். அந்த ஹிர்திக் சொல்றான், இந்த பொண்ணை நான் நட்பா இருக்கிறதா சொல்லி அதை கற்பழிக்கிறனா இல்லையா பாடுறாங்க. அப்படியே சொல்லுகின்றேன், நடந்து முடிந்த ஒன்று, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. பொண்ணு பேரை தான் சொல்லக்கூடாது. அப்போ இந்த பொண்ணு 3 தடவை எடுக்கல, 4வது தடவை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுது. BMW கார்ல வர்றான், எல்லாம் செய்யறான், பெரிய கோடீஸ்வரனோட மகன். ஒரு நாள் சொல்றான், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, உன்னுடைய ஆபாசமான ஒரு படத்தை அனுப்புங்கிறான். காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொண்ணு ராத்திரி 11 மணிக்கு அனுப்பிச்சிருது. அது ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த பொண்ணினுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள். சுனிதாங்கிற ஒரு ஜட்ஜிட்ட போகுது. வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்பிச்சாலோ அல்லது போட்டோ ஒன்று நம்ம அனுப்பிச்சா ப்ளூ டிக் வருது இல்லையா, no 2 fingerprints are identical unless it is taken from the same finger of the same personங்கிற மாதிரி கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு அதை வச்சு நியாயமான ஒரு பெண் நீதிபதி 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கின்றார். ஏன் இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா? அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். சரி, உடல் நலம், ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கணும். உடலை எப்படி வச்சுக்கணும், எல்லாரும் வந்து இந்த பிராக்டிஸ் வந்தோம்னா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கணும். 4 நாள் ஆனால் நீங்க பாத்ரூம்ல உட்கார முடியாது, எனக்கு தெரியும். எதற்காக இந்த உடற்பயிற்சி? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், காவல்துறையில் இருக்கிறதுக்காக உடற்பயிற்சி நினைச்சுக்காதீங்க. இங்க உட்கார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் தினமும் உடற்பயிற்சி செய்பவர்கள். இது ஏன் இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா? வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய முதல் உயிர் கோட்பாடு உடல் நலம். உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்துக் கொண்டு மனதை வளர்க்காமலோ, மனதை மட்டும் வளர்த்துக் கொண்டு உடலை வளர்க்காமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். கடினமான உடற்பயிற்சிகளினால் இந்த இளைய நேரத்திலே, இளைய வயதிலே உங்களுடைய உடலை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா உலகம்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டு. ஏன் ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம் நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இங்க உங்களை பத்தி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க எவ்வளவு கடினமான உடற்பயிற்சி இருக்கும் என்று, அது இருப்பது அவசியம் என்று நினைப்போம். நான் வெளியில போனதுக்கு அப்புறம் தினமும் 1 மணி நேரம் நீங்க பண்ணீங்கன்னா கூட ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரத்துல 7 மணி நேரம் உடற்பயிற்சி கூட்டம், பாக்கி உள்ள 161 மணி நேரம் யூனிஃபார்ம் போட்டுட்டு நெஞ்ச நிமித்திட்டு நடக்க முடியும். இல்லைன்னா வயிற்று அள்ளி கட்டிட்டு போகணும், திரும்பியே பார்க்க மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காவல்துறையில் சேரும் போது என்னோட யூனிஃபார்ம் மெஷர்மெண்ட் என்னவோ, நான் ரிட்டையர்ட் ஆகும் போது அதே மெஷர்மெண்ட் என்று அத்துணை பத்திரிகைகளும் எழுதினேன். இதை எனக்காக சொல்லல, இன்று வரை நான் உடற்பயிற்சி செய்வோம். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் தெரியுமா? இதுலதான் நம்ம தவறிடுறோம். உடல் என்ன அவ்வளவு முக்கியமா? நிச்சயமாக எந்த ஒரு மனிதனுக்கும் பொழுதுபோக்கு அவசியம். வாசிப்பும் உடற்பயிற்சியும் உபயோகமான பொழுதுபோக்கு. செல்லுல விளையாடிட்டு இருக்கிறது இல்லை. உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் சொல்லியிருக்கான் திருமூலர். உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம். விசையுறு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி. அரும்பு கோணினால் மலராகும், கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம். நல்லா புரியும் உங்களுக்கு. இரும்பு கோணினால் யானையை வெல்லலாம், நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலா இருந்தா கூட மலரினுடைய மனம் குன்றாது, கரும்பு கோணலா இருந்தா கூட அதுல வெள்ளம் வந்துடும். இரும்பு கோணலா போச்சுன்னா அது அங்குசமாக்கி யானையை கூட வெல்லலாமா, நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்றதுன்னு கேட்கிறோம். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா, இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு,
நீ அதை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். புரியும்? தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. அருமை உடலின் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே, வருமுன் நோயை காப்போமே, வந்து வையம் புகழ வாழ்வோம். மனோன்மணியம் சுந்தரனார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி போயிட்டார். எத்தனை பேர் இதை செய்யறோம்? செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை, அதுவும் காவல்துறை அதிகாரிகளாக பணிபுரிய இருப்பவர்கள் உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகின்றேன். நம்ம நினைக்கிறோம் பணத்தை நிறைய சம்பாதிச்சுட்டா வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை. ஒன்று தெரிஞ்சுங்க, பணம் அதிகமாக வச்சாலும் பணமே இல்லைன்னாலும் துயரங்களும் உண்டு, சோகங்களும் உண்டு, எல்லாம் உண்டு. பணக்காரன் பாயில் உட்காந்துட்டு அழுவான், ஏழை தரையில் உட்காந்துட்டு அழுவான், ரொம்ப பணக்காரன் இருந்தால் சோபாவில் உட்காந்துட்டு அழுவான். அழுவுறது எல்லாம் அழுதான். ஏன் தெரியுமா? இட் இஸ் நாட் பேட் டு பி ரிச், இட் இஸ் வெரி பேட் ஒன்லி டு பி ரிச். பணம் தான் வாழ்க்கை. இதயத்தில் என்னென்ன வேட்கை, அது இடைவேளை இல்லாத வாழ்க்கை. வாழ்வெல்லாம் போராட்டம் எங்கே, இதில் வாழ்கின்ற நிமிடங்கள் எங்கே. கண்ணதாசன் அழகா சொல்லுவார் அர்த்தமுள்ள இந்து மதத்துல. 6 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன், மனசுல பதிய வச்சுங்க. 100 ரூபாய் சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிச்சு மனசு. சென்னைக்கு வந்து கையில பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி தட்டி எழுப்பி விரட்டி விட்டோன்னா நான் போய் பாட்டு எழுத ஆரம்பிச்சேன். அவர் சொல்றாரு, 1000 ரூபாய் கொடுத்தான், மனசு லட்சாதிபதி ஆயிடலாம்னு நினைச்சிச்சு. ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தான், கோடீஸ்வரன் ஆயிடலாம் போல் இருக்கேன்னு நினைச்சிச்சு. கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. அப்போதுதான் எனக்கு தெரிந்தது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாரு, ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கிடைத்த பிறகு அவனுடைய ஓட்டத்தை நிறுத்திக் கொள்ளுகிறான் என்றால் பணம் பற்றிய ஓட்டத்தை மட்டுமே பெரிதாக நினைத்து கொண்டு பக்கத்தை விடுக. நம்ம வாழ்றதுக்குரிய பணம் கொஞ்சம் தான். அடுத்தவன மாதிரி வாழணும் அப்படின்னா பணம் தேவை. இப்படியே ஓடி ஓடி ஒவ்வொருத்தனையா பார்த்து 60 வயது ஆன பிறகு உட்கார்ந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரியுதான், ஓடி ஓடி பணத்தை தேடி ஓய்ந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பது பணம் அல்ல, ஆரோக்கியம்தான் என்று. சிறு வயதிலே ஆரோக்கியத்தை செலவு செய்து பணத்தை சம்பாதிக்கிறான், வயதான பிறகு பணத்தை செலவு செய்து ஆரோக்கியத்தை பெற விரும்புகிறான். 1 கோடி கொடுத்து கூட ஒரு சூண்டு விரலை கூட வாங்க முடியாது. பணத்தினால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. வாங்க முடியுமா? நீங்களே யோசித்து பாருங்க. ஆனா நமக்கு பணம் என்ன வேணுமா? வேணும். இந்த இடத்திலே தான் நாம் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடம். பாடுபட்டு பணத்தை தேடி சேர்த்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, சூரியனுக்கு கீழே நான் படுகின்ற பிரயாசத்தினால் எனக்கு பலன் என்ன? சூரியனுக்கு கீழே நான் படுகின்ற பிரயாசத்தை எல்லாம் வெறுக்கிறேன். ஏனென்றால் அதை இன்னொருவனுக்கு விட்டு வைத்து விட்டுத்தானே போக வேண்டியது இருக்கிறது. ஒரு பணக்காரன் ஒரு ஏழைக்கு சொத்து சேர்க்கிறான், போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியுமா? இந்த உலகம், குறிப்பாக இந்தியா, மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பி வழிகிறதுங்கிறான் ராபின் சர்மா. நீங்கள் பணம் அதிகமாக சேர்த்த கோடீஸ்வரர்களை போய் பேசி பாருங்கள். ஒரு 60 வயசுக்கு மேல பேசணும், வாழ்க்கையை தப்பா வாழ்ந்துட்டேங்க, இதனால் நான் இழந்தது குடும்பத்தை இழந்தேன், உறவுகளை இழந்தேன், ஆரோக்கியத்தை இழந்தேன், மன நிம்மதி இழந்தேன், நல்ல பெயரை இழந்தேன், இவ்வளவையும் இழந்துட்டு பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல. ஹெல்த், வெல்த், டைம் 3 ஒன்னாவே இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. சின்ன வயசுல பணம் இருக்காது, ஹெல்த்தும் வெல்த்தும் இருக்கும். மத்தியம வயதுல இன்னும் கொஞ்சம் நாளா உங்களுக்கு தெரியும், போய் சேர்ந்த பிறகு நாயா ஓடிட்டு இருப்போம், டைம் இருக்காது. ஹெல்த்தும் இருக்கும், சம்பளம் வரும், பணமும் இருக்கும். வயதான பிறகு பணம் இருக்கும், டைம் இருக்கும், ஹெல்த் இருக்காது. The success is not a destination, it is a journey. என்ன பண்ண? Happiness to be find along the way, not in the end of the road, for then the journey will be over. நீ போகும்போதே என்னை அனுபவித்துக் கொண்டு போய்விடு, ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை.
இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்வால் இழத்தலும் துன்பமே. அளவுக்கு அதிகமான பணத்தை சேர்க்கறது கஷ்டம், அதை பாதுகாக்கிறது கஷ்டம், மற்றவன்ட்ட கொடுத்து ஏமாறுறது கஷ்டம், அதை அழிச்சு கெட்டு போறது அதை விட கஷ்டம்டா. எதுக்காக இடம் சேர்க்கிறேன்? அப்துல் கலாம் சார் 150வது ஆண்டு விழாவுக்கு வந்தார் திருச்சி. நானும் சவுண்டையான்னு கலெக்டர், 2 பேரும் அவரோட போனோம். நான் முன்னாடி சீட்டில் உட்காந்தேன், கலெக்டர் அவரோட உட்காந்தார். அப்போ கேட்டார் அவர், கலெக்டர் சார், ஒய் சேவ் மணி when your son is good-ன்னாரு. அவர் சொன்னார், சார் புள்ள உருப்படாம போனா என்ன சார் பண்றதுன்னாரு. ஒய் சேவ் மணி when your son is bad. புள்ள நல்லா இருந்தா அவன் சம்பாரிச்சுக்க போறான், மோசமா இருந்தா நீ சம்பாரிச்சு அழிச்சிட்டு போறான், ஏன்டா பணத்தை தேடுறீங்கன்னாரு. எவ்வளவு பெரிய ஆழமான வார்த்தை பாருங்க. போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போனார். அப்போ பொருள் தேவை, சிக்கனமாக வாழ தெரிந்தவன் ஒருபோதும் ஏழையாக முடியாது. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை, எல்லோருக்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. ஆகார அளவிட்டதாயினும் கேடில்லை, போகார அகலா கிடை வள்ளுவர். என்ன அர்த்தம்? வர்ற பணம் எவ்வளவு சின்னதா வந்தாலும் சரி, போற வழி அதை விட சின்னதா இருந்தால் அவன் ஏழையாவே ஆக மாட்டான். வருமானத்திற்கு ஏற்றவாறு எவன் ஒருத்தன் பணத்தை சேமிக்க கற்றுக்கொண்டானோ அவன் ஏழையானதாக சரித்திரம் இல்லை. நீ இப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்க, இப்பல இருந்தே 10% வந்த உடனே, சம்பளம் வந்த உடனே 10% சேமிப்புக்கு வச்சுட்டு பாக்கி உள்ளதான் சம்பளம்னு செலவு பண்ணும். செலவு பண்ணிட்டு அப்புறம் சேமிக்கலன்னா முடியவே முடியும். இப்போதிலிருந்தே இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அறிவுபூர்வமாக தேவையானவற்றை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன், மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்ப இருந்து டைரி எழுத ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் நடந்த முக்கியமானது என்னன்னு எழுதி வைங்க. அது பின்னால 35 வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் வியந்து போவீர்கள். இது நம்ம நிறைய பேர் செய்யறது இல்லை. அப்போ இந்த பணம் எவ்வளவு சேர்க்கணும், ஏன் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அளவுக்கு மீறி பணம் தேவையில்லை, போதுமான பணம் இருந்தால் போதும், அதுவே நல்ல வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். நிறைய பேர் கோடி கோடியாக சேர்த்துட்டு எப்படிலாம் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கும். ஆனாலும் நாம் திரும்ப ஓடிக்கொண்டிருக்கின்றோமே, சிந்திக்க வேண்டாமா? சரி, லட்சியம்னு சொல்றாங்களே என்ன உங்களுக்கு தெரியுமா? அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயித்த மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தான் புருஷோத்தம்ங்கிற மன்னனோட சண்டை போடுறதுக்கு. எப்படிப்பட்ட பூமி பாருங்கள் இது. 2 பார்ட்டி உட்கார்ந்துருக்கான், ஒரு பஞ்சாயத்து நடக்குது. வாட் இஸ் திஸ்னு கேட்குறான். சரித்திரது உண்மை. ஒரு தங்க குடம் நிறைய தங்கம் இருக்கு. இது என்ன, அவன் என்னதும்பா, அவன் என்னதும்பா, ஏன் இங்கே நிறுத்துற போகலாம், அவன் யாரும் மக்களை தொந்தரவு பண்ணுறதே இல்லை அலெக்சாண்டர். அப்போ அங்கே உள்ள சொல்கிறான், இல்லை சார் இது இந்தியா வேற மாதிரி இந்தியா, நீங்கள் கொஞ்சம் பொறுத்து பாருங்க என்னன்னுங்கிறான். ஏ பார்ட்டி நிலத்தை விற்றுருக்கான், பி பார்ட்டி நிலத்தை வாங்கியிருக்கான். உழுவும் போது ஒரு தங்க குடத்துல தங்க காசு கிடைக்கும். அலெக்சாண்டர் நினைக்கிறான் ஒவ்வொருத்தரும் என்னதுன்னு சொல்லுவான்னு. ஆனால் அந்த ஏ பார்ட்டி சொல்கிறான், நான் நிலத்தை விற்றுட்டேன், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பணம் கொடுத்து 1 லட்ச ரூபாய்க்கு அவன் வாங்கிட்டான், அதனால அந்த தங்க காசு அவனுக்கு தாங்க. அவன் சொல்கிறான், நான் வாங்கி 1 வருஷம் தான், 100 வருஷமா அந்த நிலம் அவர்கிட்ட இருந்துச்சு, அவங்க மூதாதையர் யாராவது புதைச்சி வச்சிருப்பாங்க, எனக்கு அது வேண்டவே வேண்டாங்க. இது மாதிரி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நிலைமை என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அது மாதிரி இருந்தாங்க. என்னடா தீர்ப்பு சொல்லுவான்னு பார்க்குறான். ஒரு பயிலும் வேண்டாங்கிறான். உழைப்பு. ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவாரு, உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் அவனுடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் தயவு செய்து சொல்லித்தாருங்கள். ஜனாதிபதியா இருக்கும் போது அமெரிக்க ஜனாதிபதி எழுதுறான். அதை மாதிரி இது உழைக்காத காசு எனக்கு வேண்டாங்க. 2 பேரும், உனக்கு பிள்ளை இருக்காண்ணா, எனக்கு ஒரு பையன் இருக்குண்ணா, உனக்கு எனக்கு ஒரு பொண்ணு, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு கொடுறான். அதிர்ந்து போன அலெக்சாண்டர் இறப்பதற்கு முன்பு உங்களுக்கு ஒண்ணு தெரியும், 3 கட்டளைகளை தளபதியிடம் இட்டான். சரித்திரம், அலெக்சாண்டர் ஹிஸ்டரி எடுத்து படிங்க. 1, நான் செத்த உடனே கஜானால இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும், இறைச்சிக்கிட்டே போகணும் என் பாடியை கொண்டு போகும்போது தங்க காசுகளை. இன்னொன்னு, டாக்டர் தாண்டா என் பாடியை தூக்கணும். 3வது, கையை வெளியில வச்சு புதைக்கணும். ஏன் சொன்னேன்? தளபதி கேட்குறான், நீ செத்து போனதுக்கு அப்புறம் ஏன்னு கேட்டால் நான் பதில் சொல்லணியா, எதுக்காக டாக்டர் தூக்கணும் சொல்றான். டாக்டர் பாலாம் அயோக்கியப்ப நான் உயிரை காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டான். அப்போ உள்ள டாக்டர்ஸ் செத்து போறேன்னு எனக்கு தெரியுது, இவன் போய் சொன்னான்ல, அதனால என்ன கடைசி வரைக்கும் சாகவே விட மாட்டேன்னு சொன்னான். நானும் நம்பினேன். சுடுகாடு வரைக்கும் அவன் தாண்டா என் பாடியை தூக்கணும்ட்டான். 3வது, உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டராக இருந்தாலும் உலகத்தை விட்டு செல்லும் போது வெற்று, கையில எதையும் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறத இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பொருள்.
லட்சியம்னு சொல்றோம் என்ன? Without clearly defined goals, you are like a brain surgeon operating with a blind fold on. லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. நீ துப்பாக்கியை தூக்குவதற்கு முன் உன்னுடைய குறியை நிர்ணயித்துக்கொள். அம்பை எய்வதற்கு முன் உன்னுடைய இலக்கை நிர்ணயித்துக்கொள். ஏன் தெரியுமா? இலக்கினை சென்றடையாத துப்பாக்கி குண்டும் குறியை பார்த்து செய்யாத அம்பும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. அப்ப லட்சியத்தை அடையணும்னா நிறைய பேரால் அடைய முடியலையே, சில பேர் அடைகிறாங்களே. இயற்கையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆப்பிரிக்க காடுகளிலே கீழ்வானம் சிவக்கும், ஒரு பக்கம் சிங்கம் கண்விழிக்கும், ஒரு பக்கம் மான் கூட்டமாக துகில் எழும். சிங்கத்துக்கு ஒரு வேலை, யானைக்கு 2 வேலை, சாரி மானுக்கு 2 வேலை. சிங்கம் ஒரு மானையாவது பிடிச்சி சாப்பிடணும், மான் புல்லு சாப்பிடணும், சிங்கத்திட்ட தப்பிக்கணும். நமக்கு தெரியும் சிங்கம் வலிமையானது, மான் வலிமை குறைவானது. நம்ம டிஸ்கவரி சேனல்ல பாக்குற மாதிரி சிங்கம் ஓடி போய் ஒரே தடவை கழுத்தை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடலாம், சாப்பிட முடியாது. சராசரியா ஒரு நாளைக்கு 9 முறை ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டினால்தான் ஒரு மானை ஒரு தடவை பிடிக்க முடியும். 8 முறை வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடமிருந்து எப்படி தப்பிக்கின்றது? சிந்தை. லட்சியத்தினுடைய வேட்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். மை டியர் கேடட்ஸ், சிங்கம் ஓடுவது உணவுக்காக, மான் ஓடுவது உயிருக்காக. உங்களுடைய லட்சியத்திற்கான ஓட்டம் உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் உங்களால் வெற்றி அடைய முடியாது. நம்பிக்கைன்னு சொல்றோமே என்ன? எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்து விடும். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். இது எல்லா இடத்திலும் நான் பதிவு செய்கின்றேன். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்று நின்று விடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். இது சத்தியம். அப்போ அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? உளவியல் கூற்றிலேயே என்னால் முடியாது என்ற வார்த்தை தான் மிகவும் மோசமான வார்த்தை என்று எழுதுகிறார்கள். ஏன்? முடியாது என்பது மூடத்தனம். முடியுமா என்று கேட்பீர்களே, ஆனால் அது முடியாது என்பது மூட நம்பிக்கை. முடியுமா என்று கேட்டால் அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்லுவதே தன்னம்பிக்கை. இதை எங்க இருந்து படிச்சுட்டு சொல்றேன் தெரியுமா? உங்ககிட்ட உங்க இயக்குனர் எழுதின புத்தகத்துல இருந்துட்டு வெற்றி படிகள்ங்கிற புத்தகத்துல இருந்து படிச்சுட்டு சொல்றேன். அதனாலதான் படிங்க. முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். என்னுடைய முயற்சி என்னை பல முறை கைவிட்டதுண்டு. நான் ஒரு முறை கூட என்னுடைய முயற்சியை கைவிட்டதில்லை. ஏன் தெரியுமா? முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதற்கு பெயர் தான் முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. நம்மிடம் என்ன இல்லை என்பதை பற்றி கவலைப்படாதே, உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார். ஓட்டப்பந்தயத்திலே முதலிலே வர வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. ஒலிம்பிக் போட்டியிலே தங்கம் வெல்ல வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. முன்னதற்கு முயற்சி குறைவானது போதும், பின்னதற்கு முயற்சி அதிகமாக வேண்டும். ஏன்? சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்கும் வித்தியாசம் வேண்டுமா இல்லையா? சிந்தித்து பாருங்க. கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தமா? நம்முடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம். உனக்கு வேண்டியது அத்துணையும் உன்னுடைய காலடியிலே கொட்டி கிடக்கின்றது இந்த உலகத்திலே. நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். நீ ஏழையாக பிறந்தால் அது உன்னுடைய தவறல்ல. நீ புத்திசாலியாக பிறக்கவில்லை என்றால் கூட உன்னுடைய தவறில்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு அப்பயே சொல்லிவிட்டான். அப்ப என்ன செய்யல? முயற்சிக்கவில்லை. ஏன்? நம்மளால முடியாது. மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்களேன். ஆரம்ப புள்ளியிலே தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், நிறைய புள்ளி காலியாகத்தானே இருக்கிறது. தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் அத்தனை பேரும் பந்தய மைதானத்தில் பரிசினை பெறுவார்கள்.
தொடக்கத்தில் காட்டுகின்ற அந்த ட்ரைனிங்ல ஆரம்பிக்கிற இந்த முயற்சியை கொஞ்ச நாள் அண்ணன் விட்டுறேன்னு வச்சுக்க, பந்தய மைதானத்திலிருந்து பாதியிலேயே கலந்து போக வேண்டியதுதான். ஒரு நாளும் பரிசனை பெற முடியாது. அதுதான் சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்குமான வித்தியாசம் என்று கூறுகிறேன். ஒரு முயற்சிக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். புராணத்துல இருந்ததுனாலும் உங்களுக்கு பிடிக்கும். பரமசிவன் சங்கெடுத்து ஊதுனா, முயற்சிக்காக சொல்லுகிறேன், வர்ண பகவானுடைய காதுல மழை சத்தம் பட்டா மழை பொழியும் என்பது ஒரு ஐதீகம். பயங்கரமா தவம் இருக்கார் ஒரு முனிவர். அவரை பார்த்த உடனே பரமசிவன் அவருடைய தவத்தினுடைய வலிமையை பார்த்தோன்னா என்ன வர வேணாலும் கேள்றாங்கிறார். நான் கேட்கும் போது கொடுத்தா போதுங்கிறான், கைகை மாதிரி சொல்லிட்டான். இவர் என்ன பண்றாரு, எந்த ஊருக்கு போனாலும் இவன் இந்த அளவுக்கு பெரிய வரம் பெற்றவங்கிறதுனால அவனுடைய காலை கழுவி அவனுக்கு 3 வேளை சோறு போடுவான். தஞ்சாவூர் மாதிரி ஒரு ஊருக்கு வரான்னு வச்சுங்களேன், எல்லாரும் விவசாயி. இவனை ஏன்டா போய் காலை கழுவணும், நம்மகிட்ட கையில கலப்பை இருக்கு, வயல் இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு, உழுது சாப்பிடும், ஒரு வேலும் போய் பார்க்காதானா, யாரும் போய் பார்க்கல. 3 நாள் இருந்து பார்த்தான் அந்த முனிவன். பரமசிவனை கூப்பிட்டு, நான் கேட்ட வரத்தை இப்ப கொடுன்னா. என்ன வர வேணும்னா, தஞ்சாவூருக்கு மழையே பெய்யக்கூடாதுன்றான். தஞ்சாவூருக்கு மழை பெய்யல, ஏன்னா சங்கு ஊதுனா தானே காதுல போட்ட உடனே வர்ண பகவான் மழையை புளிவாரு. பரமசிவன் சங்க எடுத்து ஓரமா வச்சுட்டான். மழை இல்லை, உழுவுறதுக்கு வயலுக்கு போனவன் பூரா கலப்பை கொண்டு வந்து கலப்பையெல்லாம் வச்சுட்டான். ஒருத்த மட்டும் தொடர்ந்து போய் உழுதுகிட்டே இருக்கான். ஊர்ல உள்ளவங்களாம் சொல்லி பார்க்குறான், அவன் கேட்கல. நாரதர் வர்றாரு கீழே. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா? கேட்கிறாரு உண்ட, ஏண்டா மழையல்ல நீ ஏன்டா உழுதுட்டு இருக்க? இவர் நாரதர்னு அவனுக்கு தெரியாது. விட்ட தொழில செஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில செஞ்சவனும் கேட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழிலையா, இதை விட்டனா மறந்து போயிடும், அதனால நான் செஞ்சுட்டு இருக்கேன், வேலை போறேன்றான். அவன் நேர பரமசிவன்ட்ட போறான். போனோன்ன, இன்னும் மழை இல்லைண்டியா தஞ்சாவூருக்கு? ஆமா, அந்த முனிவன் வரம் கேட்டான், அந்த பேர் சங்க எடுத்து உரமா வச்சுட்டேன். முயற்சிக்காக பதிவு செய்கின்றேன். அங்க பாரு ஒருத்தன் உழுதுட்டு இருக்காங்க. பரமசிவன் கீழே பார்த்துறவன், நான் முட்டா பேலையா, மழையே பெய்யாது, எதுக்கு உழுவுறான் அப்படி. நானும் அப்படிதான் நினைச்சேன். போய் அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், செஞ்ச தொழில விட்டவன் கேட்டான், விளவு தொழில் மறந்து போயிடும், நான் உழுதுட்டு இருக்கேன்ட்டு போயிட்டேன். பரமசிவன் கொஞ்சம் நேரம் யோசித்தார். ஏன்டா நம்ம தொழில் சங்கூதுறதாச்சே, சங்கூதுனா மழை பெய்யும்ட்டு இவன் சொன்னான்னு கேட்டுட்டு நம்ம சங்கூதாமலே இருக்கிறோமே, இந்த சங்கு ஊதுமா ஊதாதா, ஊதி பாப்பான்னு எடுத்து போன்னு ஊதுனான். பரமசிவன் சங்கு சத்தம் கேட்டோன்னா வர்ண பகவான் மழையை கூட்டிட்டான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த புலி. உழைப்பு, hard working is not a sacrifice, it is a must for your survival in the world. ஒரு புத்தகம் ஒன்று, அருமையான புத்தகம், டை எம்டி புத்தகத்தோட பேர், முடிஞ்ச படிங்க. டாட் ஹென்றி எழுதின புத்தகம். அதுல அவன் கேட்கிறான் ஒரு கேள்வி, what do you think is the costliest land in the world அப்படின்னு கேட்கிறான். ஒருத்தர் சொல்றான், ஆயில் ஃபீல்ட்ஸ் இன் மிடில் ஈஸ்ட், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், எண்ணெய் வளம் மிக்க இடம்னு சொல்றான். இல்லைங்கிறான். இன்னொருத்தர் சொன்னான், கோல்டு மைன்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா, உலகத்தில் கிடைக்கிற தங்கத்துல 15% அங்கேயே பாலமா வெட்டி எடுக்கிறான், அதனால அங்கங்கிறான். அதையும் இல்லைங்கிறான். இன்னொருத்தன் மேன்ஹாட்டன்ங்கிறான், வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்க, கல்ச்சுரலி, ஃபினான்சியலி, கமர்ஷியலி பெஸ்ட் பிளேஸ், அதான்டா உலகத்திலேயே காஸ்ட்லி வேல்யூபிள் லேண்ட் அப்படிங்கிறான். இல்லைன்றான். பின்ன எதிரான்னு கேட்கிறான், த கிரேவ் யார்டு அப்படிங்கிறான், சுடுகாடுடாங்க. எல்லாரும் ஆச்சரியமா நீங்க நினைக்கிற மாதிரி பாக்குறாங்க. அவன் சொல்றான், நான் புத்தகம் எழுதணும்னு நினைச்சேன், புத்தகம் எழுதல. நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சேன், ஆகல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உலகத்தை ஒளிமயமாக மாற்றிய தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு கண்டுபிடிக்காமலே செத்து போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. திருக்குறளை திருவள்ளுவர் எழுதணும்னு நினைச்சு எழுதாமலே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இதை மாதிரி ஆள்லாம் நிறைய பேர் அங்க இருக்காண்டா, இவ்வளவு தாட்ஸோட. அதனால அதான் காஸ்ட்லியஸ்ட் லேண்டு. டோன்ட் கோ டு த கிரேவ்யார்ட் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைட் யூ. சூஸ் டு டை எம்டி. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு, உன்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் செலவு பண்ணி, உன்னால எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் சாதிச்சுட்டு போடா. இல்லைன்னா சும்மா செத்தேன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. அப்போ இந்த உழைப்பு என்பது யாரையும் ஏமாற்றுவதில்லை. உழைக்காமல் நாம் தான் ஏமாறுகிறோம். ஜார்ஜ் பெர்னார்ட்ஸ் அழகா சொல்லுவாரு, I want to be thoroughly used up before I die. I am enjoying my life for its own sake. The harder I work, the more I live. Life is not a brief candle to me. It is a sort of a splendid torch
which I hold it on my hand at present. I want to make it burn as brightly as possible before handing it on to the future generation. என்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் இப்போ நான் இருக்கேன், படிக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லாமலே போயிருந்தேன்னா என்ன அர்த்தம்? The purpose of education is not knowledge but action. அத மாதிரி இந்த கிடைத்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் உபயோகப்படுத்தாமலே போய்விட்டால் வாழ்க்கையில அர்த்தமே இல்லை. விலங்குகள் கூட அதைத்தான் செய்கின்றன. அப்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா டைம்னு சொல்றோமே என்ன? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா காலையில் படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழக் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே கண்டிப்பாக நீங்கள் எழுந்துதான் ஆக வேண்டும் என்பதை நான் உணர்வேன். இதை விட்டு வெளியிலே சென்ற பிறகும் நீங்கள் எழுந்துதான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று பதிவு செய்வேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு இப்ப தெரியும். ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கிறதா முக்கியமே. இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஆனால் ஜப்பானியர்களோ நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகின்றது. ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆய்வுக்கும் மறு ஆய்வுக்கும் இடையில மட்டுமே தூங்குவார். நெப்போலியன் குதிரை சவாரியில் மட்டுமே தூங்குவான். ஏன் இவங்கெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சுன்னு தெரியுதப்போ? இந்த நேரத்தை யாரெல்லாம் ஒழுங்காக உபயோகப்படுத்துகிறோமோ அவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை. வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வந்தே தீரும். எப்படி? ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். கூடுதல் தூரம் ஓடுபவர்களை கொண்டாடி மகிழ்கிறது இந்த உலகம். ஜெயிக்கும் வரை அமைதியாக இரு, ஜெயித்த பிறகு அடக்கமாக இரு. இங்க படிக்கும்போது சொன்னாங்களே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவர் நீங்க எல்லாம் கைதட்டினீங்க. நடக்காத சம்பவமும் இருக்கு. அகில இந்திய துப்பாக்கி சுடும் பொருள் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாத்தி சொல்றேன், இதை சொல்லி முடிக்கின்றேன். அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் தமிழகத்துக்கு பெற்றுக் கொடுத்தவன் என்ற காரணத்தினால் 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று நினைத்து திரு வால்டர் தேவரம் சார் தான் வந்து டீம் கேப்டன். இந்த தமிழக காவல்துறை, நான் சொல்றது 45 வருஷத்துக்கு முன்னாடி, என்னை அனுப்பியது. ஒவ்வொரு தடவை தங்கப்பதக்கம் பெறும்போதும் ஒரு 1/2 மார்க் 1 மார்க்ல நான் ஜெயிச்சிருவேன். அச்சுதன் நாயர்னு கேரளால இருந்து ஒருத்தர் வருவார். ஒரு நாள் பேசி 1 மில்லியன் பார்த்துட்டாங்க, அதனால இதை சொல்றேன். ஏன் காரணம்னு உங்களுக்கு தெரியும். அவரு 1/2 மார்க் 1 மார்க் கூட வருவார். நான் சொன்னேன் இல்லையா, முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்பதற்கு நானே உதாரணம். நான் ஒரு அலட்சியமா பார்ப்பேன். அப்ப இதெல்லாம் எனக்கு சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை, அதனாலதான் உங்களை சொல்லித்தர சொல்லி டைரக்ட் கூப்பிட்டுருக்காரு. அவர் தலையை கீழே போட்டு பேசாம போயிடுவார். 4வது வருஷம் போகும்போது ஃபைனலுக்கு வந்துட்டேன். அச்சுதன் நாயர் எங்கன்னு கேட்டேன். அவர் வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஒரு பொண்ணு 6 அடி, உமன் பயிற்சி ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. நான் என்ன நினைக்கிறேன், 3 தடவை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கோம், தினம் 25 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இந்த பொண்ணு நம்மளை ஜெயிக்க முடியுமா? மிக வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கத்திலே இருக்கின்றேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு. டாஸ் வேண்டாம் நான் சொல்கிறேன்னு சுடுங்கன்னுச்சு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மாற்றி சொல்கிறேன். 100 கஜ தூரம் 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். நான் 6 ரவுண்டு ஃபயர் பண்ணுறேன். 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு வந்து என்னை விட குறைஞ்ச நேரத்தில் சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னை விட அந்த பெண் குரூப்பிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு புல்லட்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கு. டார்கெட்டை பாருன்னு நிறைய மேனேஜர். டார்கெட்டை பார்த்தா எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரே தடவையில் இந்த பொண்ணு முதல் தடவை அப்படி சுடுதேன்னு. டாஸ் போட்டுடலாமா, 2 பேரும் ஈக்குவல் மார்க்னு ஜட்ஜி கேட்டார். நான் உடனே எஸ்ன்னா, ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குளிக்க போட்டுலாம் எடுக்க முடியாதா, தைரியம் இருந்தால் திரும்ப சுடலாம்னுச்சு. 10 ரவுண்டு கொடுத்துட்டான். திரும்ப டை ஆகிடக்கூடாது. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நான்
10 ரவுண்டு சொல்றான், 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு என்ன. பிராக்டிஸ்ல கூட அப்படி சுட்டதில்லை, அதனால நீ தாண்டான்னு எல்லாம் சொல்றாங்க, நம்பி உட்கார. அந்த பொண்ணு அங்கே எது வந்துச்சு? ஆண்கள் ஜாக்கிரதையாகவும் பெண்கள் உங்களுடைய தைரியம் என்ன என்றும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இனிமேதான் கிளைமேக்ஸ துப்பாக்கி தூக்கி கீழே போட்டுனேன். அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு வந்து ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. கேரளால இருந்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் பதட்டமா எந்திரிச்சாங்க. நீ இல்லமா ஜெயிச்சிட்டேன், நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும். என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலியமூர்த்தி அவர்களை, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறிய. கடைசி ரோல இருந்து அச்சுதன் நாயர் எழுந்து வர்றாரு. நான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அழுதுகிட்டே வந்தேன். வெற்றிக்கு பின்னால் உள்ள மயக்கம், இறுதியாக ஆனால் உறுதியாக தாயில் இருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. சப்ஜெக்டுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து, பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும். என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். உன் தாயையும் தந்தையையும் கணம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். எல்லோரும் ஏன் இதை சொல்லி சென்றார்கள்? இந்த இடத்துல உங்களுக்கு நான் எதற்காக இதனை பதிவு செய்கின்றேன்? சப் இன்ஸ்பெக்டர் ஆகி, இன்ஸ்பெக்டர் ஆகி, டிஎஸ்பி ஆகி, எஸ்பி ஆன பிறகு நான் யார் தெரியுமா? நீ யாரு? உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாது. அதுதான் நிதர்சனம். பல பேரை நான் பார்க்கின்றேன் பெற்றோர்களை உதாசீனப்படுத்த. உயிருள்ள பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள். உயிரற்ற அவர்களுடைய சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது. நாம் என்ன செய்கிறோம்? உயிரற்ற அவர்களுடைய சொத்துக்களை நேசித்து உயிருள்ள பெற்றோர்களை உபயோகப்படுத்தி உதாசீனப்படுத்தி முதியோர் இல்லத்திலே கொண்டு தள்ளுகின்ற இளைய தலைமுறை அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கு உள்ளவர்கள் யாரும் தவறி கூட அந்த தவறை செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றியதிலே நான் அறிந்து கொண்ட உண்மை, தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதில். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். நீ போய் உங்க அம்மாட்ட என்ன வேணும்னு கேட்டு போற. எனக்கு என்னப்பா வேணும்? நீ நல்லபடியா படிச்சு நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்தா அதுதான் எனக்கு வேணும்பாங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் தெரியுமா? நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, ரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிற உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நாம் நினைந்திருப்போம் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். நான் இப்போது உங்களிடம் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் முன்னாள் உயர் அதிகாரியாகவும் இன்று ஒரு நாடறிந்த பேச்சாளனாகவும் உங்களிடம் இருப்பதற்கு காரணம், வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்ற தாயே. இதை போலவே உங்களுடைய தாயை நீங்கள் மதிக்க வேண்டும். அதற்காகவே இதனை பதிவு செய்கின்றேன். பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க, எனக்கு தெரியுது. எது மகிழ்வானதோ எது நெகிழ்வானதோ அதுதான் சத்தியமானதும் கூட. ஆனா இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் சொல்றேன்? வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சோறு நன்றாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள்.
சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். மறுக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். மிகப்பெரிய கொடுங்கோலன், கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின்னே தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது நண்பர்களே, தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலே வைத்து நெஞ்சிலே தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. முற்றம் துறந்த முனிவர் பட்டினத்தார். வேறு எங்கும் இல்ல, தமிழகத்துல பூம்புகார்ல. காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் சோழ பேரரசனுக்கே கணம் கொடுக்கும் அளவுக்கு பணக்காரர். எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு துறவு கோலம் போன்றார். மக்கள் மறிக்கிறார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. தாய் வந்து மறிக்கின்றாள். நடந்த சம்பவம். தாயே, உன்னுடைய ஒரே பிள்ளை உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான், இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு செல்ல மாட்டான், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்ட பிறகு பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். என்ன பாடினார் தெரியுமா? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகள் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனி நீ. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டே, உன்னை எப்ப பாப்பேன் நான்? முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் இறைவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டில்னா சோறு தட்டு. வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறைகளிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய கொஞ்சிறாங்களா அம்மா. பூ மானே என்று அழைத்த தாய்க்கு தாய் தலைமேல் கொல்லிதனை வைப்பேனோ பூசாமல். எப்படி நெருப்பு வைப்பேன்னு கதறார். யாரு? முற்றும் துறந்த துறவி. முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்க. அப்படிப்பட்ட படைப்பு தாயினுடைய படைப்பு. வெளிநாட்டிலே இருந்து கொண்டு தாயினுடைய ஈமக்கிரியைக்கு கூட வராத இளைய சமுதாயத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அதனால்தான் சொன்னேன், துயரத்திலேயே மிக துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் என்று. சமுதாய வீதியிலே காக்கி உடை அணிந்து நீங்கள் காவல்துறை அதிகாரியாக பயணிக்கும் போது அருமை இளைஞர்களே, தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த தமிழகத்தினுடைய பெருமையும் 150 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த இந்த காவல்துறை, தமிழக காவல்துறையினுடைய பெருமையும், உங்கள் முன்னோர்களினுடைய தியாகமும் பெற்றோர்களினுடைய உழைப்பும் உங்களுடைய ஒழுக்கமும் உங்கள் கூடவே வருகின்றன என்று ஒருபோதும் மறவாதீர்கள். இந்த தமிழக காவல் பயிற்சியகமானது, உயர் பயிற்சியகமானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் அறிவேன். நான் இதுவரை உங்களிடம் பேசியது அத்துணையும் வார்த்தைகள் அல்ல, அத்துணையும் விதைகள். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் விருட்சமாக வளரும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன் தெரியுமா? விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.